வணக்கம். நான் சுதர்ஷன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, லைன் டிடெக்டர் ரோபோட் தான் பார்த்தீங்கன்னா செய்ய போறோம். ஸோ, இப்போ நான் பார்த்தீங்கன்னா, லைன் டிடெக்டர் ரோபோட் செய்றதுக்காக பார்த்தீங்கன்னா, என்னோட வெக்ஸ்கோட் விஆர் வெப்சைட்ட பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைன் டிடெக்டர் ரோபோட்டோட பிளே கிரவுண்ட் எப்படி இருக்கும்? அந்த பிளே கிரவுண்ட்ல அது எப்படிலாம் ஒர்க் பண்ண போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பிளே கிரவுண்ட கிளிக் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லைன் டிடெக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கும். அந்த பிளே கிரவுண்ட பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிட்டு, ஸோ இந்த லாஸ்ட்டா இருக்குல்ல இந்த பிளாக் கலர் லைன் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்ஸு. அதே நடுவுல இருக்கிற கலர்ஸ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண போகுது. அதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு கலரா டிடெக்ட் பண்ணி சரி மாத்தி பண்ணிட்டேன். மானிட்டர பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏலேருந்து மூவ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். நம்ம ஒருவருடைய கலர் டச் பண்ண அந்த கலர் எத்தனை டைம்ஸ் இருக்கோ, அந்த நம்பர் கூட அந்த கலர பார்த்தீங்கன்னா, இது ரெப்ரசென்ட் பண்ணும். அதே இப்போ கிரீன் இல்ல, ரெட் அந்த மாரி கலர்ஸ்லாம் இல்லன்னா, கிரீன் இஸ் ஈக்குவல் டூ 0, ப்ளூ இஸ் ஈக்குவல் டூ 0, ரெட் இஸ் ஈக்குவல் டூ 0 அந்த மாரி பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் மட்டும் தான் பிளாக் கலர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளாக் கலர் மட்டும் தான் காட்டும். அதே கீழ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா டோட்டல் பண்ணி டோட்டலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காட்டும். டோட்டலா எத்தன கலர்ஸ் அதுல இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காட்டும். அதே இப்ப நான் சி இந்த சி இடத்துல இந்த இடத்துலருந்து நான் இப்போ என் ரோபோட்ட பார்த்தீங்கன்னா, நான் போக வைக்கிறேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா 2 பிளாக்கு, 1 ரெட்டு, 1 கிரீனு, 1 ப்ளூ பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கலர்ஸ் வந்து பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 2, ரெட் இஸ் ஈக்குவல் டூ 1, கிரீன் இஸ் ஈக்குவல் டூ 1, ப்ளூ இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு கீழ பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணி 5ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஸரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்ட பார்த்தீங்கன்னா செய்ய வைக்க போறோம். ஸோ இப்ப அதுக்கான ப்ரோகிராம்ஸ்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இப்ப நான் பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்ட பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வென்சாட்டில் பிளாக் கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவ் பண்ணணுன்றதுக்காக செட் டிரைவ் வெலாசிட்டி செட் டிரைவ் வெலாசிட்டி 150 அதே மாரி செட் டர்ன் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 150 வச்சுக்கிறேன். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்பீட் அன்டில் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் ஐ இஸ் நியர் ஆப்ஜெக்ட். அதாவது எனக்கு வந்து இந்த அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஏன் இந்த ரிப்பீட் அன்டில் பிளாக் குடுக்குறோம்னா, எனக்கு வந்து இந்த ரோபோட்டோட ஃப்ரண்ட் ஐல பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார் இருக்கும். அதான் ஃப்ரண்ட் ஐ சென்சார். அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற சென்சார்ல எந்த ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட் ஆகுதோ, அப்ப பார்த்தீங்கன்னா, இத நீ ஸ்டாப் பண்ணிக்கோ. அது எப்போ அப்படி ஃபவுண்ட் ஆகுதோ, அது வர பார்த்தீங்கன்னா, நீ இத ரிப்பீட் பண்ணிட்டே இரு. சப்போஸ் அந்த ஃபார்வர்ட்ல ஃப்ரண்ட் ஐ சென்சார்ல பட்டுச்சுன்னா, ஏதாவது ஆப்ஜெக்ட் பட்டுட்டுனா, அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இது எதுக்காகன்னா, இப்போ ஒரு கலர் இந்த கலர் பார்த்தீங்கன்னா, இப்ப டிலீட் பண்ணிட்டேன்னா, லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முடிய போகும்போது பார்த்தீங்கன்னா, முடியாம அது பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த ரிப்பீட் அண்டில் பிளாக் குடுத்துருக்கனால, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தானே வால்ல. ஸோ அதனால இந்த வால பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது குடுத்துருக்கோம். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியர் ஆல் ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். அந்த கிளியர் ஆல் ரோஸ் நம்ம எதுக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு தடவையும் பண்ண பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் போட்டு காட்டிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிளியர் ஆவாது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து கிளியர் பட்டன கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகணுன்றனால கிளியர் ஆல் ரோஸ் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டேன். இத செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவ் ஃபார்வர்ட் பிளாக் தான் குடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் ஃபார்வர்ட்ல டிரைவ் பண்ணி போணும். அதிலேயே பார்த்தீங்கன்னா, கீழ பிளாக் கலர்ல டிடெக்ட் பண்ணணும்னு இருக்கா, அதோட ப்ரோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் தென் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவல் டூ பிளாக் வச்சு, டவுன் ஐ பிரைட்னஸ் இன் இஸ் ஈக்குவல் டூ 0 அதாவது டவுன் ஐ சென்சார்ல பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகும். அந்த டிடெக்ட் ஆகுற பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 0வா இருந்ததுன்னா எப்படி? கொஞ்சமா பிரைட்னஸ் இருந்தா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா தெரியும். ஃபுல் பிரைட்னஸ் 0ல வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபவுண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெயிட் அண்டில் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி, அதுல டவுன் ஐ டிடெக்ட்ஸ் நன் ஈக்குவல் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். ஸோ இது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு கலருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண போறோம். வேரியபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவ பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள். ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பிளே கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்கு. பிளாக், ப்ளூ, கிரீன், ரெட். ஸோ அந்த 5 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்றதுக்காக, கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக் எ வேரியபிள்னு இருக்கும். அத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வேரியபிள் டைப் பண்ணி சப்மிட் குடுத்தோம்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கீழ இந்த இடத்துல ஏறிச்சுன்னா வேரியபிள் கிரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுல சேஞ்ச் பிளாக் பை 1 அப்படின்ற வேரியபிள் பார்த்தீங்கன்னா எடுத்து அதில ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி, கீழ பார்த்தீங்கன்னா 2வதா இன்னொரு இத பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இதோட இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரீகேப் பண்ணி சொல்றேன். நம்மளுக்கு பிளாக் கலர் ஃபவுண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, பிளாக்கோட இப்ப இந்த இடத்துல பிளாக் கலர் எத்தன 5 பிளாக்ஸ் இருக்கு. ஸோ பிளாக் கலர் ஃபவுண்ட் ஆன உடனே
பிளாக்கோட வேல்யூல பார்த்தீங்கன்னா, ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 0லேருந்து 1 பார்த்தீங்கன்னா, பிளாக் டிடெக்ட் ஆனோனே ஆட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அந்த மாரி பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வேரியபிள் யூஸ் பண்ணி சேஞ்ச் பிளாக் பை 1ன்ற பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, நான் இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அதே இத பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைட்டஸ்ட் பிளாக்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிருப்போம். ஸோ அத மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து டெலீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, டவுன் ஐ டிடெக்ட்ஸ் ப்ளூ. அதாவது டவுன் ஐல எப்போ ப்ளூ கலர் டிடெக்ட்ஸ் ஆகுதோ, அப்போ இதில உள்ள ப்ளூ கலர் வேல்யூல பார்த்தீங்கன்னா, 1 சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். அதே மாரி இங்க நடுவுல பார்த்தீங்கன்னா, வெயிட் அன்டில்ல டவுன் ஐ டிடெக்ட்ஸ் நன் அது பார்த்தீங்கன்னா, எல்லா கலருக்கும் பார்த்தீங்கன்னா, நன்னு தான் நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ண போறோம். ஸோ இதே தான் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ கலரோட ப்ரோகிராம். அதே இத பார்த்தீங்கன்னா, இன்னும் டபுள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி கிரீனுக்கும், ரெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி டவுன் ஐ டிடெக்ட்ஸ் கிரீன்ல பார்த்தீங்கன்னா, ப்ளூலேருந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் பார்த்தீங்கன்னா மாத்திக்கிறேன். கிரீன் கலருக்காக. அதே மாரி சேஞ்ச்லயும் பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் உள்ள ரெட் கலர்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் ஐ டிடெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரெட் வச்சுக்கிறேன். அதே மாரி சேஞ்ச்லயும் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம பிராட்காஸ்ட்ன்ற பிளாக் தான் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். அதாவது இப்ப நம்ம ஒரு ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா பெருசா செய்றோம்னா, இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, இதோட எண்ட் பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்றனால, இப்படி பார்த்தீங்கன்னா நான் குடுத்துருக்கேன். இத பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்காமலும் செய்யலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தெரியணும். அதனால புது பிளாக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா, இத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிராட்காஸ்ட் மை ஈவென்ட்ன்னு ஒரு பிளாக் இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, டிராக் பண்ணி வச்சு, இந்த இதில பார்த்தீங்கன்னா, ரீநேம் குடுத்து, நம்ம பார்த்தீங்கன்னா, நேம் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி சப்மிட் குடுத்தோம்னா, அந்த நேம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். பிளாக் கிடையாது சாரி. இதிலேயே பார்த்தீங்கன்னா, புது ஆப்ஷன் மாரி கிரியேட் ஆயிரும். இப்ப நான் கலர்ன்னு குடுத்ததுனால பார்த்தீங்கன்னா, கலர்ன்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆயிட்டு, அந்த பிளாக் பிராட்காஸ்ட் அந்த கலர்ல பிளாக்க வந்து நான் இப்ப லாஸ்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அடுத்து நான் இன்னொரு சைட்லேருந்து ஆரம்பிக்கணும்ல. ஸோ அந்த ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வென் ஐ ரிசீவ்ட் மை ஈவென்ட்ன்ற பிளாக் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சைட்ல இந்த இருக்கு. அந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து சைட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அங்க அப்படியே விடுதுன்னா, அது அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கன்டின்யூ ஆகி வரும். ஸோ இது கீழ பார்த்தீங்கன்னா, நான் பிளாக் இஸ் ஈக்குவல் டூ அதாவது நம்ம மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம டைப் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் டிராயிங்ல இருந்து சாரி டிராயிங் கிடையாது. கன்சோல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் வெக்ஸ் கோடுன்ற பிளாக்க பார்த்தீங்கன்னா, டிராக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில இந்த வெக்ஸ் கோடுன்றதுக்கு பதிலா நான் பிளாக் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ நம்ம சேஞ்ச் பை 1ன்னு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாக்ல டச் ஆகும்போது ஒரு பிளாக்ன்னு பார்த்தீங்கன்னா காட்டணும். ஸோ ப்ளூலயும் பார்த்தீங்கன்னா, அது மாரி அப்புறம் அந்த மாரி காட்டணும். ஒண்ணொண்ணா ஏறணுன்றனால பிளாக் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டு, நம்ம அங்க குடுத்த புரோகிராம் படி பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 1, பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 2 அந்த மாரி பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ ஈக்குவல் டூன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேர்த்து போட்டுருக்கேன். பிளாக் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டு, அது கீழ உள்ள பிளாக்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு, அதில உள்ள அந்த வெக்ஸ் கோட் பிரிண்ட் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ல கிரியேட் பண்ண வேரியபிள்ஸோட சின்ன சின்ன பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா, நம்ம டிராக் பண்ணி அந்த வேரியபிள் பிளாக் எடுத்துட்டு வந்து, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பிளாக் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டு, இந்த பிளாக் என்னது சேஞ்ச் பிளாக் பை 1 அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால இந்த பிளாக்ல அந்த பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, இத ஆட் பண்ணி குடுக்கும். அதே மாரி இப்போ ஒரு தடவ பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு போட்டுட்டோம்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா அடுத்து கிரீன் இஸ் ஈக்குவல் டூ 2, கிரீன் இஸ் ஈக்குவல் டூ 3 அந்த மாரி பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஒரே லைன்லயே போகும். அடுத்தடுத்த லைன் வந்து பண்ணாது. அடுத்தடுத்த லைன் வந்து பண்ணணுன்றதுக்காக, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சின்ன ஆரோ மார்க் மாரி பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு அண்ட் செட் கர்சர் டூ நெக்ஸ்ட் ரோ. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 2ன்னு போட்டுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ரோக்கு வந்துட்டு, அடுத்த இதில கிரியேட் பண்ணிடும். அப்படி அந்த மாரி கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண 2த்தையும் பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் பண்ணி கீழ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, பிளாக் பதிலா ப்ளூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேரியபிள் பார்த்தீங்கன்னா, ப்ளூ வச்சுட்டு, இதையும் பார்த்தீங்கன்னா, செட் கர்சர் மாத்திக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பண்ணி 5 கலருக்கும் பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டு, இன்னொரு பிரிண்ட் பிளாக்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம இங்க மேத்ல பார்த்தீங்கன்னா சரி இந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா, மேத்த மாத்திட்டாங்க. மேத்ன்னு ஒரு இதே இருக்காது. ஆனா, இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா, லாஜிக் மேத்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, ஆட் பிளாக் எடுத்து 4 ஆட் பிளாக் பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு இதுலயும் ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா குடுக்கணும். பிளாக், ப்ளூ, கிரீன், ரெட்ன்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா குடுக்கணும். ஸோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, செட் கர்சர் டூ நெக்ஸ்ட் ஒன்றத பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து ஆன் பண்ணிப்போம். ஸோ, அது கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் டிரைவிங். இதான் எனக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நீ ஓடுறது நின்றணும். அப்படின்றனால ஸ்டாப் டிரைவிங் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். இப்ப நம்ம ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணுன்றத பார்க்கலாம். ஸோ, பார்த்தீங்கன்னா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்னோட மானிட்டரையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நான்
அதாவது ஏபிசிடின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏபிசிடி பார்த்தீங்கன்னா 5 இடம் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏலேருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா போய் ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா வால் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் ஆயிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் மட்டும் தான் ஃபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால சைடில் பார்த்தீங்கன்னா மானிட்டர்ல பிளாக் இஸ் ஈக்குவல் டு 1, ப்ளூ எதுவுமே கிடையாதுனால 0, கிரீன் அதே மாதிரி 0, ரெட் இஸ் ஈக்குவல் டு 0, டோட்டல் பார்த்தீங்கன்னா 1. ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா காட்டிட்டு அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம ரோபோட் இங்கே மூவ் பண்ண இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக சைடில் இருக்கிற இந்த லொகேஷன் சிம்பிள பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா இப்போ பி ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரியாலேருந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பிளாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 5 மீதி எந்த கலரும் டிலீட் ஆகாதனால 0 டோட்டல் இஸ் ஈக்குவல் டூ 5 பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா காட்டிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா 2 கலர், ப்ளூ பார்த்தீங்கன்னா 1, கிரீன் பார்த்தீங்கன்னா 1, ரெட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டூ 5 பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா காட்டிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கணுன்றதுனால பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் போகும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கிறது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லா கலரையும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா டிடெக்ட் பண்ணி மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா காட்டுச்சு. பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 0, ப்ளூ பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ், கிரீன் பார்த்தீங்கன்னா 3, ரெட் பார்த்தீங்கன்னா 3, டோட்டல் பார்த்தீங்கன்னா 8. ஸோ லாஸ்ட்டா இருக்கிற எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். சிக்கு பார்த்தீங்கன்னா மாத்திட்டு இப்போ நான் ப்ளே பண்றேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, பிளாக் இஸ் ஈக்குவல் டூ 0, ப்ளூ இஸ் ஈக்குவல் டூ 3, கிரீன் வந்து 2, ரெட் பார்த்தீங்கன்னா 3, டோட்டலா பார்த்தீங்கன்னா 8. ஸோ நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுச்சு. நம்மளோட மானிட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கலர்ஸா பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஸ்ப்ளே பண்ணுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.